So good morning students, this is Raja Chandra Das. Today we are going to discuss a very important topic called the demargins theorem. ஓகேங்களா? அப்ப இந்த demargins theorem பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த லாஜிக்கல் கேட்ஸ் பத்தி உள்ள ஒரு பேசிக் தகவல்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா நாலு வகையான கேட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார் கேட், NAND கேட், அடுத்து பாத்தீங்கன்னா பபிள்ட் AND கேட் அண்ட் பபிள்ட் நார் கேட். இந்த நாலு கேட்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்றோம். அப்ப அந்த நாலு கேட்ஸ் பத்தி உள்ள லாஜிக்கல் கேட்ஸ் பத்தி உள்ள ஒரு பேசிக் ஐடியா நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம AND கேட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப AND கேட் பாத்தீங்கன்னா வரையறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா AND கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணலாம். லாஜிக்கல் கேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்புட் இருக்கும், A and B are the inputs. அப்ப இதுல பாத்தீங்கன்னா you get the output y is equal to A dot B. அப்ப இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு AND கேட். அப்ப இந்த கேட் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா AND கேட் னு சொல்றோம். சோ இந்த AND கேட் உடைய லாஜிக்கல் அவுட்புட்ஸ் அல்லது இந்த ட்ரூத் டேபிள் குள்ள நான் உங்களுக்கு எப்படி கொண்டு சொல்றேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா A கொடுக்கிறோம் and another input is B. You will get output y is equal to A dot B. இந்த மாதிரி நம்ம அவுட்புட் கிடைக்கும். அப்ப இந்த லாஜிக்கல் இன்புட்ஸ் நாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு நாலு வகையான இன்புட்ஸ் தான் நீங்க இத கொடுக்க முடியும். இப்ப A and B பாத்தீங்கன்னா ஒண்ணுல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 0 0 ரெண்டுல கொடுத்துக்கலாம். அப்படினா A0 B1 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லனா A1 B0 கொடுக்கலாம். அப்படி இல்லனா ரெண்டுமே 1 1 இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா y is equal to A dot B. A யும் B யும் டாட் பண்ணி கிடைக்கக்கூடியது உங்களுக்கு ஆன்சர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். இந்த 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0 கிடைக்கும். 1ஐயும் 0 மல்டிப்ளை பண்ணா 0 கிடைக்கும். 1ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்ப இந்த இன்புட் A and B உடைய வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா you will get the output like this. ஓகேங்களா? அப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு NAND கேட் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த NAND கேட் பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா AND கேட்டினுடைய நாட் தான் உங்களுக்கு NAND கேட். அப்படின்னா AND கேட்ல உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதனுடைய நேர ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அவுட்புட் தான் உங்களுக்கு NAND கேட்ல கிடைக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா 0 கிடைச்சா NAND கேட்ல 1 கிடைக்கும். இங்க 1 கிடைச்சாச்சுன்னா NAND கேட்ல பாத்தீங்கன்னா 0 கிடைக்கும். அப்ப அதனுடைய அந்த லாஜிக்கல் சர்க்யூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு NAND கேட். அப்ப அந்த NAND கேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு input A and another input is B. அப்ப இந்த மாதிரி நீங்க கொடுத்தாச்சுன்னா you will get the output. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ட பாத்தீங்கன்னா நாட் பண்ணி அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா y is equal to A dot B the whole bar. இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதனுடைய ட்ரூத் டேபிள் நான் போடுறேன். இப்ப இதனுடைய ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா A கொடுக்குறீங்க and another input is B. அப்ப உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா y is equal to A dot B the whole bar. அந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள A and B both are 0 அல்லது A0 B1 அல்லது A1 B0 அல்லது ரெண்டுமே ஒண்ணா இருக்கு both are 1. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இதுக்கு உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா A dot B வழக்கமா பாத்தீங்கன்னா AND கேட்ல அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். ஆனா இந்த NAND கேட் பாத்தீங்கன்னா 0வை நாட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அதுபோல பாத்தீங்கன்னா இந்த AND கேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். NAND கேட்னா 1. AND கேட்ல 0, NAND கேட்ல 1. AND கேட்ல பாத்தீங்கன்னா 1, NAND கேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறது நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப இப்போ நம்ம பார்த்துக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் ஃபார் AND கேட் and NAND கேட் அதை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? OR கேட் பாத்தீங்கன்னா OR கேட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டயகிராம் பாத்தீங்கன்னா OR கேட். அப்ப இத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா A and another input is B. இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா y is equal to A plus B. இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது. அப்ப இதோடைய அந்த ட்ரூத் டேபிள் போட்டாச்சுன்னா உங்களுக்கு அதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எளிதாக புரிந்து கொள்வதற்காக உள்ளதான் நம்ம ட்ரூத் டேபிள். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா A and another input is B. அப்ப உங்களுக்கு அவுட்புட் y is equal to A plus B. இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது. இதுல நம்ம பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பாசிபிள் இன்புட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு both A and B are 0 அல்லது both A and B are 1 அப்படி இல்லனா A0 B1 அப்படி இல்லனா A1 B0 இந்த நாலு பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்கு.
அப்ப இது அவுட்புட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணாச்சுன்னா you will get 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணாச்சுன்னா you will get 1 and இது ரெண்டையும் ஆட் பண்ணாச்சுன்னா you will get 2. ஆனா இங்க நமக்கு 2 எல்லாம் கிடையாது, 2 3 அப்படிலாம் கிடையாது. மேக்ஸிமம் மினிமம் அப்படி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் உண்டு. மேக்ஸிமம்னா you will get 1 and மினிமம்னா you will get 0. ஓகேங்களா? அப்ப இது மேக்ஸிமம், அப்ப இது நம்ம 1. நார் கேட்னா இத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா ஆர் கேட்னுடைய நாட் தான் உங்களுக்கு நார் கேட். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எண் பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் ஆர் கேட். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதனுடைய சர்க்யூட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதனுடைய சர்க்யூட் டயகிராம் இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட் A and B are the input நம்ம கொடுக்கிறோம். அப்ப உங்களுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா you will get the output as இப்ப நார் கேட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஆஃப் ஆர் கேட். அப்ப உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா y is equal to உங்களுக்கு a plus b the whole bar அப்படி சொல்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதே நம்ம அந்த ட்ரூத் டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். நான் ட்ரூத் டேபிள் போடுறேன் பாருங்க. ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு a and another input is b. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நம்ம a plus b என்ன கிடைக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா y is equal to a plus b the whole bar என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பாசிபிலிட்டிஸா இருக்கு இன்புட்டுக்குள்ளது. both a and b are 0 இருக்கலாம், அப்படி இல்லனா both a and b are 1 இருக்கலாம், அப்படி இல்லனா a 0 b 1 இருக்கலாம், அல்லது a 1 and b 0 இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்புட் பாசிபிள். அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த a plus b என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 0 இருக்கும். இந்த another 3 values பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்கும். ஆனா இந்த NOR கேட் என்பது பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் ஆர் கேட். ஆர் கேட்டை நாட் பண்ணி கொடுக்கும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய நேர் ஆப்போசிட்டா உங்களுக்கு அவுட்புட் ஆனது கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 1 கிடைக்கும். இத a plus b the whole bar எடுக்கும்போது உங்களுக்கு இதுல 0 வந்துரும், இதுல 0 and இதுல 0. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு நார் கேட்டினுடைய அவுட்புட் ஆனது கிடைக்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் பாத்தீங்கன்னா AND கேட் நம்ம பார்த்துட்டோம், NAND கேட் பார்த்தாச்சு, ஆர் கேட் பார்த்துட்டோம், நார் கேட் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பபிள்ட் AND கேட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த பபிள்ட் AND கேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இன்புட் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்கு. இப்ப A ஒரு இன்புட் and B another இன்புட். இன்புட்ட பாத்தீங்கன்னா இன்புட்லயே பாத்தீங்கன்னா பபிள் பண்றோம். பபிள்ட் AND கேட்னு சொல்றாங்க நம்ம. பபிள்ட் AND கேட். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் நீங்க A கொடுத்தாச்சுன்னா உள்ள போறது A பார் தான் உள்ள போகும். இதுல B கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு உள்ள போறது பாத்தீங்கன்னா B பார் தான் உள்ள போகும். அப்ப அதனால உங்களுக்கு அவுட்புட் y is equal to என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A பார் டாட் B பார் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க போறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப இதே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், வெரி எளிதாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப இத பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டாச்சுன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் பாத்தீங்கன்னா A and B are the inputs. அத நமக்கு உள்ள போகும்போதே பபிள் ஆகி தான் போகுது. அப்ப A பார் தான் உள்ள போகுது, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு B பார் தான் உள்ள போகுது. அப்ப உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா y is equal to a bar dot b bar அந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கப்படுகிறது. இதுல a b பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இன்புட் பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா நாலு வகையான இன்புட் மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். both a and b are 0 ஆ இருக்கலாம், அல்லது a and b are 1 ஆ இருக்கலாம், அப்படி இல்லனா a 0 b 1 ஆ இருக்கலாம், அல்லது a 1 b 0 ஆ இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதனுடைய அந்த நாட் என்னவா இருக்கும்? இப்ப இத பாத்தீங்கன்னா 0 னா 1, 0 1, 1 னா 0 and 1 னா 0. அதே போல பாத்தீங்கன்னா b பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த b னுடைய நாட்டா இருக்கும். அப்ப b 0 ஆ இருந்துச்சுன்னா a b பார் 1 ஆ இருக்கலாம். இது 1 னா 0, 0 னா 1, 1 னா 0. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா what you get the output y is equal to a bar dot b bar. அப்ப a bar dot b bar பாத்தீங்கன்னா இது 1 ஆ இருக்கும். வேற உள்ள எல்லா வேல்யூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆ இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? அப்ப இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபிள்ட் AND கேட். ஓகேவா? அப்ப அதே போல அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பபிள்ட் ஆர் கேட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப ஆர் கேட் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஆர் கேட் ரெப்ரசன்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பபிள்ட் ஆர் கேட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இன்புட் A கொடுத்தாச்சுன்னா அத பபிள் பண்ணி உள்ள அனுப்புறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்புட் another இன்புட் B னா அத என்ன பண்றோம், பபிள் பண்ணி உள்ள அனுப்புறோம். அப்ப you will get the output y is equal to a bar plus b bar. இந்த மாதிரி நம்ம அவுட்புட் கிடைக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. அப்ப இதனுடைய ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ட்ரூத் டேபிள் போட்டாச்சுன்னா இது நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது. அப்ப ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A,
and another input is b. அத உள்ள அனுப்புறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றோம், நாட் பண்ணி தான் அனுப்புறோம். அப்ப a பார் தான் உள்ள போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு b பார் தான் உங்களுக்கு உள்ள போகுது. அடுத்து y is equal to உங்களுக்கு a பார் plus b பார் தான் உங்களுக்கு இதனுடைய அந்த அவுட்புட்டாக இருக்கிறது. அப்ப இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வகையான இன்புட் மட்டும் தான் பாசிபிள். இதுல பாத்தீங்கன்னா both a and b are 0 ஆ இருக்கலாம், a and b are 1 ஆ இருக்கலாம், அல்லது a 0 b 1 ஆ இருக்கலாம், அல்லது a 1 b 0 ஆ இருக்கலாம். அப்ப இதனுடைய நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 0 இருந்தா 1, 1 இருந்தாச்சுன்னா உங்களுக்கு 0. அதுபோல b யும் பாத்தீங்கன்னா 0 இருந்தா 1, 1 னா 0, 0 னா 1, 1 னா 0, like this. அப்ப இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டை ஆட் பண்ணா you will get the output 1, this is 1 and this is 1 and this one is 0. So like this you will get the output. ஓகேங்களா? அப்ப இப்போ நம்ம அந்த பேசிக்கா உள்ள லாஜிக்கல் கேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். லாஜிக்கல் கேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு AND கேட், another one is NAND கேட். NAND கேட்னா என்ன? AND கேட்ல என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதனுடைய நேர ஆப்போசிட்டா கிடைக்கக்கூடியது NAND கேட். அதுல பாத்தீங்கன்னா OR கேட் பார்த்துட்டோம், NOR கேட் பார்த்துட்டோம். OR கேட்ல என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதனுடைய நாட் போட்டு கிடைச்சதுன்னா NOR கேட் உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபிள்டு AND கேட். பபிள்டு AND கேட்ல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இன்புட்ல நம்ம என்ன பண்றோம், பபிள் பண்ணி அதாவது நாட் பண்ணி உள்ள அனுப்புறோம். அதுபோல உங்களுக்கு பபிள்டு OR கேட்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இன்புட் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நாட் பண்ணி உள்ள அனுப்புறோம். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக்கல் கேட்ஸ் பத்தி நம்ம ஒரு சின்ன ஐடியாவா நம்ம இதை வச்சுக்கலாம். ஆனா இது நீங்க டிமார்ஜன்ஸ் தியரம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எழுத வேண்டியது பாத்தீங்கன்னா நம்ம இனிதான் பார்க்க போறோம். டிமார்ஜன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் states that the complement of sum of two logical inputs is equal to the product of its complements. ஓகேங்களா? அப்ப இதான் டிமார்ஜன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம். அப்ப பாத்தீங்கன்னா தியரம் 1 நமக்கு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா the complement of the sum of two logical inputs is equal to product of its complements. இதுல the boolean expression for NOR gate so y is equal to a plus b the whole bar. The boolean expression for the bubbled AND gate y is equal to a bar dot b bar. ரெண்டு பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த ரெண்டு பூலியன் எக்ஸ்பிரஷனுமே பாத்தீங்கன்னா சேம் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் ஜெனரேட் பண்றது நம்ம பார்க்க முடிகிறது. இதை நம்ம பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் மூலமா நம்ம என்ன செய்ய முடியும், வெரிஃபை பண்ண முடியும். ட்ரூத் டேபிள் மூலமா நம்ம அதை சொல்லும் போது உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதை நம்ம போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா a and another input is b. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நமக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அப்ப ஒன்னு y is equal to a plus b the whole bar and another one is y is equal to a bar dot b bar. இந்த ரெண்டே பார்த்தோம். ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் பண்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் a போட்டோம், b போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு a plus b க்குள்ள நீங்க இதுல இருந்து கால்குலேட் பண்ணிடலாம். a plus b. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா y is equal to a plus b the whole bar. அதே நம்மள பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் a bar, இந்த a இருந்துச்சுன்னா a bar கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா b bar. அப்ப உங்களுக்கு y is equal to செகண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன் a bar dot b bar. அப்ப இந்த இத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாசிபிள் இன்புட்ஸ்ல நமக்கு தெரியும். பாசிபிள் இன்புட்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு both a and b are 0 இருக்கலாம். அப்ப a and b are 0 அல்லது both a and b are 1 இருக்கலாம். அப்படி இல்லனா a 0 b 1 இருக்கலாம் அல்லது a 1 b 0 இருக்கலாம். இத நாலு பாசிபிள் இன்புட்ஸ்.
இப்ப a plus b நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். a b பிளஸ் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு 1 0 1 1 இது 1 plus 1 2 கிடையாது. மேக்ஸிமம் இன்புட் என்பது 1 தான். 1 or 0 மட்டும் தான் அது பாசிபிள். அதே போல பாத்தீங்கன்னா இதுல a plus b தான் ஹோல் பார். இப்ப a plus b என்ன இருக்கோ அதுக்கு நேரா பார் பண்ணி கிடைக்கக்கூடியதா a plus b தான் ஹோல் பார் பண்றோம். அப்ப இங்க 0 இருந்தா இங்க 1, இங்க 1s இருந்தா you will get 0 like this. அதே போல பாத்தீங்கன்னா இங்க a பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதனுடைய நேர ஆப்போசிட் தான் உங்களுக்கு a பார். அப்ப இங்க 0 0 இருந்தா இங்க 1 1, இங்க 1 1 இருந்தா you will get 0 0. அதே போல b பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதனுடைய நேர ஆப்போசிட் தான் b பார். அப்ப 0 இருந்தா 1 1 இருந்தா 0 0 இருந்தா 1 and 1 இருந்தா 0 இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். y is equal to a bar dot b bar. இரண்டே ப்ராடக்ட் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு 1, இரண்டே ப்ராடக்ட் பண்ணா 0 0 0 like this you will get the output. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பாத்தீங்கன்னா இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் a plus b the whole bar அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேம் இன்புட் a and b are 0 இருந்தாச்சுன்னா you will get the boolean expression for a plus b the whole bar க்கு 1 கிடைச்சிருந்தா உங்களுக்கு a bar dot b bar இங்க தான் கிடைக்குது 1 தான் கிடைக்குது. அதே போல பாத்தீங்கன்னா அதர் இன்புட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு you will get the value இங்க 0 பாத்தீங்கன்னா இங்க 0 கிடைக்கக்கூடிய இடத்துல இங்கே பாத்தீங்கன்னா 0 தான் கிடைக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா சேம் இன்புட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த ரெண்டு லாஜிக்கல் சர்க்யூட்டுமே சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுவதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்லிடலாம் பாத்தீங்கன்னா இந்த a plus b the whole bar is equal to a bar dot b bar என்னது சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு a plus b the whole bar is equal to a bar dot b bar என்னுள்ளதை என்ன செய்யலாம் சொல்லிடலாம். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி மார்ஜன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரத்தினுடைய ப்ரூஃப். பாத்தீங்களா? அப்ப டி மார்ஜன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் இஸ் ப்ரூவ்ட். ஓகே, பாத்தா நம்ம அந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா the boolean expression a plus b the whole bar should be equal to a bar dot b bar அப்படி உள்ளதை நம்ம என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா அந்த டி மார்ஜன்ஸ் உடைய முதல் தியரத்தினுடைய ப்ரூஃபாக இது அமைகிறது. சரி, இந்த டி மார்ஜன்ஸ் தியரத்தினுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நார் கேட் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கோ அந்த இடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா பபிள்டு ஆண்ட் கேட்டை பயன்படுத்த முடிகிறது. ஓகேங்களா? இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நார் கேட் அவைலபிளா இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த இடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா பபிள்டு ஆண்ட் கேட் நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்த முடியும். இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு அந்த சர்க்யூட் பாத்தீங்கன்னா அந்த நார் கேட் தட் இஸ் ஈக்குவல் டு பபிள்டு ஆண்ட் கேட் உள்ளதை நம்ம என்ன செய்யலாம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள டயக்ராம் நான் வரைகிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நார் கேட். இப்ப நார் கேட் பாத்தீங்கன்னா எப்படி வரையலாம்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி ஆறினுடைய நாட்டு நார் கேட் input a and another input is b. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா y is equal to a plus b the whole bar. இந்த நார் கேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாத்தீங்கன்னா பபிள்டு ஆண்ட் கேட்டுக்கு ஈக்குவலா இருக்கறத பார்க்க முடியும். இப்ப ஆண்ட் கேட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதோட இன்புட் பாத்தீங்கன்னா பபிள் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அதனால என்ன சொல்றோம் பபிள்டு ஆண்ட் கேட்னு சொல்றோம். அப்ப ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா a another input is b. அப்ப இந்த அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா y is equal to a bar dot b bar அப்படி சொல்ற மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா பபிள்டு ஆண்ட் கேட். So the De Morgan's second theorem states that the complement of a product of two logical inputs is equal to sum of its complements. About the second theorem, the complement of product of two logical inputs is equal to De Morgan's second theorem says that the complement of the product of two logical inputs is equal to the sum of its complements. Okay, Boolean expression for the NAND gates.
So Boolean expression for the NAND gate y is equal to a dot b the whole bar. Okay. Then the Boolean expression for the bubbled OR gate. So that is y is equal to a bar plus b bar. அப்ப இந்த ரெண்டு பூலியன் எக்ஸ்பிரஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இன்புட்ஸ்க்கு சேம் அவுட்புட்ஸ் தரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை நம்ம பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் போட்டு நம்ம என்ன செய்ய முடியும், வெரிஃபை பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா y is equal to a dot b the whole bar. at another இது பாத்தீங்கன்னா y is equal to உங்களுக்கு a bar plus b bar. அப்ப இந்த ரெண்டுக்கும் சேம் அவுட்புட் ஜெனரேட் ஆகும்போது நம்ம இத ட்ரூத் டேபிள் மூலமா நம்ம வெரிஃபை பண்ண போறோம். வேற பாத்தீங்கன்னா இன்புட் பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா a and another input is b. அப்ப அடுத்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம a dot b நம்ம கால்குலேட் பண்ணலாம் a dot b. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் y is equal to a dot b the whole bar அத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு a இன்புட் இருந்தா அதுல இருந்து நீங்க a bar கால்குலேட் பண்ணிடலாம். அது பாத்தீங்கன்னா b இன்புட் இருந்தா அதுல இருந்து b bar நீங்க கால்குலேட் பண்ணலாம். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அவுட்புட் y is equal to உங்களுக்கு a bar plus b bar உள்ளது நம்ம அதுல இருந்து கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் இன்புட்ஸ் எப்பவுமே என்னதான் இருக்கு 0 0 0 1 1 0 1 1. அப்ப both a and b are 0 இருக்கலாம், both a and b are 1 இருக்கலாம், அல்லது a 0 b 1 இருக்கலாம், அல்லது a 1 b 0 அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப இத உங்களுக்கு டாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு 0 0 0 you will get 1 here. அப்ப உங்களுக்கு a dot b the whole bar என்ன கிடைக்கும், a dot b என்ன கிடைக்குதோ அதோட நேரா ஆப்போசிட். இங்க 0s கிடைச்சதுன்னா அங்க அதுக்கு பதிலா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். இந்த 1 கிடைச்சதுன்னா அதுக்கு பதிலா 0 கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இங்க a என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட் தான் a bar. அப்ப இங்க 0s இருந்தனா 1, இங்க 1s இருந்தனா 0. அதுல b bar பாத்தீங்கன்னா அங்க 0 இருந்தா 1, 1 இருந்தா 0, 0 இருந்தா 1, 1 இருந்தா 0 like this. அப்ப இத பாத்தீங்கன்னா இதுல இதோட இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு a bar plus b bar is equal to a plus 1 and 1 plus பண்ணதுனா 2 னால மேக்ஸிமம் it is set as 1 and minimum it is set as 0. அப்ப 1 and 0 தான் நீங்க யூஸ் பண்ணாங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணதுனா பாத்தீங்கன்னா 1 கிடைக்கும், இது ஆட் பண்ணா 1 கிடைக்கும், ஹியர் பாத்தீங்கன்னா 0 கிடைக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல அந்த a plus b the whole bar அல்லது உங்களுக்கு NAND கேட்டோ உங்களுக்கு bubbled OR கேட்டோ இதுல ஈக்குவல் அவுட்புட் ஜெனரேட் பண்றது நம்ம பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல NAND கேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 இன்புட்ஸ்க்கு உங்களுக்கு அவுட்புட் 1 கொடுக்குது. அதே போல bubbled OR கேட்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் it will give output as 1 தான் கொடுக்குது. அதே போல பாத்தீங்கன்னா கடைசி உள்ள அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 0, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா 0. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சேம் இன்புட்ஸ்க்கு சேம் அவுட்புட் ஜெனரேட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சேம் இன்புட்ஸ்க்கு உங்களுக்கு NAND கேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட்டோ உங்களுக்கு bubbled OR கேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட்டை பாத்தீங்கன்னா சேமா இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ட்ரூத் டேபிள் மூலமா வெரிஃபை பண்ணலாம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா டி மார்ஜன்ஸ் செகண்ட் தியரத்தை நம்ம என்ன செய்யலாம் ப்ரூவ் பண்ணலாம்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஓகேங்களா? அப்ப அதே போல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு NAND கேட் பயன்படுத்துறீங்களோ அந்த இடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் bubbled OR கேட்டே பயன்படுத்தலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சப்போஸ் உங்க கையில உங்களுக்கு NAND கேட் இல்ல, அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம், உங்க கையில bubbled OR கேட் இருக்குன்னா நீங்க என்ன செய்யலாம் அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப அதுக்கு அதுல அந்த ரெண்டு டயக்ராம் பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு NAND கேட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியும். உங்களுக்கு NAND கேட் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்புட் ஒரு இன்புட் a and another input is b. அப்ப இது பாத்தீங்கன்னா இதுல அவுட்புட் நாட் பண்ணி கிடைக்கிறதுனால y is equal to உங்களுக்கு a dot b the whole bar இதான் உங்களுக்கு NAND கேட். இந்த NAND கேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு bubbled OR கேட்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப bubbled OR கேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரியும். புரியுதா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்டை பபிள் பண்ணி கொடுக்கிறோம், இன்புட்டை பபிள் பண்ணி கொடுக்கிறோம். இப்ப a இன்புட் இருந்தனா உங்களுக்கு a பார் தான் உள்ள போகும், b இன்புட் இருந்தா b பார் தான் உள்ள போகும். அப்ப உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா y is equal to a bar plus b bar உள்ள அவுட்புட் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும்.
அப்ப அந்த NAND கேட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு NAND கேட் which is equal to உங்களுக்கு bubbled OR கேட் என்னுள்ளத நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த சைக்கிள் இந்த உங்களுக்கு டிமார்ஜன்ஸ் தியரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் क्वेश्चनல வரணும்னு சொல்லிட்டு கட்டாயமா சொல்ல முடியாது. ஆனா 3 மார்க் கேள்விக்கு வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகமா எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியா அந்த ட்ரூத் டேபிள் மட்டும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இந்த இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிச்சு அந்த பரீட்சைக்கு கரெக்டா எழுதுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.